ஒன் பீஸ் அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புடிச்ச கேரக்டர்ஸ் ரொம்ப நெறைய பேர் இருப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு பிடிக்காத கேரக்டர்ஸும் இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு அனிமே பார்க்குறப்ப, இந்த கேரக்டர பார்த்தாலே வெறுப்பாகுற சில கேரக்டர்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். எனக்கு ரொம்ப நாளாவே இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா, ஒன் பீஸ்ல வர சில எரிச்சலான கேரக்டர்லாம் போட்டு அடிச்சு வன்மத்த கக்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. உங்களுக்கு இது மாரி வன்மத்த கக்கணும்னு ஆசையா இருந்தா, ஃபுல்லா வீடியோவ பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. சேனல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற கன்டென்ட்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சீசர் க்ளவுன் தான். ஆமா, சீசர் க்ளவுன ஸ்டார்ட்டிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப எல்லாருக்குமே கடுப்பா தான் இருந்துச்சு. இன்ஃபாக்ட் நான் மட்டும் அந்த அனிமில இருந்தேன்னா, அவன போட்டு தவன்னு துவைச்சிருப்பேன். ஆனா, சீசரோட கேரக்டர நம்மளுக்கு ஓரளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமா, அதுவும் அவன் கேஸ்ட்ரினோவாலா மாறுனதுக்கு அப்புறமா, அவன் என் மனசுல ரொம்ப ஆழமான இடத்த பிடிச்சுட்டான். இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃபேக் ஸ்டார்ஸ் தாங்க. லூஃபி அந்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க்குக்கு அப்புறமா, அவ்ளோ டிஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரெய்னிங் எடுத்து வந்திருப்பான். நம்மளுக்கும் அப்பதான் ஓரளவுக்கு மென்டல் பீஸ் கிடைச்ச மாரியே இருக்கும். சரி, எல்லா ஸ்டார்ஸும் ஃபைனலா ஒண்ணா சேர போறாங்கன்னு சந்தோஷமா இருந்தா, இவனுங்க மூஞ்ச காட்டிட்டானுங்க. ஒவ்வொருத்தன் மூஞ்சியும் பார்த்தா அவ்ளோ எரிச்சலாவும், ஏன்டா அவன் அவன் வருஷ கணக்கா ஒன் பீஸ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தா, உங்க மூஞ்ச காமிச்சு எங்க மனச ஏன்டா இவ்ளோ காயப்படுத்துறீங்க? அதுவும் இந்த ஃபேக் ஸ்டார்ஸ்ல எனக்கு ரொம்ப எரிச்சலாகுற ஒரு கேரக்டர்னா, அந்த ஃபேக் நாமி தான் கைஸ். ஏன்னா, எந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தாலும் அந்த மூஞ்சி நாமி மாரியே இருக்காது. அதே மாரி உங்களுக்கு இந்த ஃபேக் ஸ்டார்ஸ்ல யார பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கடுத்து பார்க்க போறது ஃபில்லர் ஆர்க்ல வந்த ஃபாக்ஸி. ஃபில்லர் ஆர்க்கே நம்மளுக்கு அவ்வளோ கடுப்பாகும். இதுல இந்த ஃபாக்ஸி மூஞ்ச வேற பார்த்தா அவ்வளோதான் வீப்ஸ். ஆக்சுவலா ஒன் பீஸ்ல வர ஃபில்லர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எதுலயுமே குறை சொல்ல முடியாது. ஆனா, இந்த ஒன் பீஸ்ல வர சில ஃபில்லர்ஸ் வந்து டவுன்கிரேட் ஆகுறதுக்கு காரணமே இந்த ஃபாக்ஸி தான். ஏன்னா பாருங்களேன், இந்த நாய்க்கிட்ட இருக்க டெவில் ஃப்ரூட் பவருமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா, இந்த பவர யூஸும் பண்ண தெரியாம கேரக்டரும் மொக்கையா வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் அந்த அடி வாங்குவான். இது மட்டும் இல்லாம இந்த ஃபாக்ஸோட கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், இல்ல அவன் பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், முக்கியமா அவன் சிரிக்கிறது, இதெல்லாம் கேட்கறது காதுல ஈயத்த கரைச்சு ஊத்துற மாரி இருக்கும். ஃபாக்ஸி பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் மன்னிச்சுடுவேன். ஆனா, சாப்பர தூக்கி வச்சுருவான் பாருங்க, என்னாலலாம் அந்த விஷயத்த சுத்தமா மன்னிக்கவே முடியாது. இதுக்கடுத்து பார்க்க போறது ஸ்க்ராட்ச் மேன் அப்பு. ஒர்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து வந்த ஒரே ஒர்ஸ்ட் கேரக்டர் இவன் தான். ஏன்னா பாருங்களேன், இவன் கைடோ கேங்ல சேர்ந்துட்டு அப்புறம் கிட்டு கூட சேர்ற மாரி டபுள் கேம் ஆடுறதா இருக்கட்டும், இல்ல அப்பப்போ இவன் கத்துவான் பாருங்க ஊன்னு, அதெல்லாம் காதுல சரி விடுங்க, சொல்லவே வேணாம். இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போறது கரிபோ. என்ன நம்ம எல்லாருக்கும் கரிபோ மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்தாலும், அவன பார்த்தா எல்லாருக்குமே எரிச்சலாகும். ஏன்னா பாருங்க, ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட்ட வச்சிருக்கிறான். அத வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யூஸ்ஃபுல்லா பண்ணல அவன். என்ன பண்ணிட்டான், லூஃபிக்கு அந்த சாப்பாடு குடுத்தத தவிர, மத்தபடி அவன் எதுவுமே பண்ணல. அதுவும் இந்த ஃபேக் ஸ்டார்ஸ் கூடயே சேர்ந்து இவன் வருவான் பாருங்க. அங்கருந்து வந்து சிராகுச்சிய கடத்த ட்ரை பண்றதா இருக்கட்டும், இல்ல அங்கருந்த மெர்மெய்ட்ஸ தூக்க ட்ரை பண்றதா இருக்கட்டும். அப்புறம் கடைசி வரைக்கும் லூஃபி ஷிப்ல இருந்துட்டு அந்த க்ரூவ வந்து ஸ்பை பண்ணதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தா சரி எரிச்சலாவும். இது எல்லாத்தையும் தாண்டி சுத்தமா மன்னிக்கவே முடியாத ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டான். பட் அத நான் இதுல சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஸ்பாய்லர் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா மாங்கா பிடிச்சுக்கோங்க. வீப்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சகிச்சுக்கிற மாரியாவது இருக்கும். ஆனா இதுக்கடுத்து பார்க்க போற 7 கேரக்டருமே இருக்கறதுலே ரொம்ப கேடுகெட்ட கேரக்டர். அதாவது இந்த கேடுகெட்ட கேரக்டர்லாம் ஒரு ஊடு கட்டி அடிக்கலாம். அந்த வகையில 7த் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உல்டி. ஆமா வீப்ஸ். ஃபர்ஸ்ட்டு உல்டிய காட்டுறப்பயாவது ஓரளவுக்கு ஏதோ பவர்ஃபுல்லான டைனோசர் மாரி தெரியும். ஆனா அவ பேஜ் 1 பேஜ் 1ன்னு கத்துவா பாருங்க. அந்த இடத்துல முடிவு பண்ணேன். நான் மட்டும் ஒன் பீஸ்ல இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு தேடி சாவடிக்கிற ஒரு கேரக்டர்னா அது உல்டியா தான் இருக்கும். அப்புறம் அந்த டைனோசர வச்சுக்கிட்டு நாமிய ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஊசப்ப அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தாலே அவ்ளோ எரிச்சலாவும். இதுக்கு அடுத்ததா 6த் பிளேஸ்ல நம்ம ஸ்டெரியோ தான் பார்க்க போறோம். ஸ்டெரியோ வந்து பார்த்தீங்கன்னா, சாபோவோட தம்பியா சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சாபோ வந்து ஓடி போனதுக்கு அப்புறமா அவனோட பிளேஸ ஃபில்ஃபில் பண்றதுக்காக ஸ்டெரியோ சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு அவ்ளோ ஸ்க்ரீன் டைமும் கிடைச்சிருக்காது. இன்ஃபாக்ட் சாங்ஸும் ஸ்டெரியும் ஓரளவுக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் டைம் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த 10 நிமிஷம் ஸ்க்ரீன் டைம்ல நம்மள எவ்வளோ எரிச்சல் ஏத்த முடியுமோ, அவ்வளோ எரிச்சல் ஏத்தியிருப்பான். அதுவும் பாருங்களேன், இவன் சின்ன பையனா இருக்கப்ப சாபோ கிட்ட அவ்வளோ ஒரு விஷமா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கோவா கிங்டமோட பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கிங்கா இருப்பான். இது எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன். ஆனா, அதுக்கப்புறம் ஒரு டயலாக் சொல்லுவான் பாருங்க, "நானும் செலஸ்டியல் டிராகன் ஆகணும்னு." ஏன்டா நீ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய விஷமா இருக்க. இதுல இன்னும் விஷமாயி செலஸ்டியல் டிராகனாக வேற ஆகப் போறியா? அவனுங்க பொழப்பு எவ்வளோ நாறி போயிருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓகே. இப்ப இதுவரைக்கும் நம்ம ஸ்டெரிய பத்தி பார்த்தோம். ஆனா, நம்ம 5த் பிளேஸ்ல பார்க்க போற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர். ஆமா, காஞ்சிரோ. காஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன வருஷமா சின்ன வயசுல இருந்தே ஓடன் கூட வளர்ந்திருப்பான். அது மட்டும் இல்லாம, ஆகாசாயா நயன் கூடயுமே அவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே, அவன் வந்து ஒரு ட்ரைட்டரா தான் இருந்திருப்பான்.
காஞ்சூரோ வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த கேரக்டர்ஸ் மாரி அவ்ளோ எரிச்சல் ஏத்தலனாலும், அவன பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். இதுக்கான காரணம் என்னன்னா, காஞ்சூரோ வந்து அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியுமே, அவங்க கூட இருந்தது எல்லாமே ஒரு நடிப்பு தான். ஏன்னா நான் ஒரு நடிகன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். இந்த டயலாக கேட்டுட்டு தான் எனக்கு காஞ்சூரோ மேல கடுப்பே ஆகும். இதுக்கடுத்து இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கேரக்டர் மாரியே தான் 4த் பிளேஸ்ல இருக்கிற ஸ்பாண்டன். ஏன்னா, ஸ்பாடன வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங்ல காட்டுறப்பயே ஒரு மாரி இரிட்டேட்டிங் கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் டாம் கிட்ட டபுள் கேம் ஆடி, அவன வந்து நேவி கிட்ட மாட்டி விட்டதா இருக்கட்டும், இல்ல ராபின அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப அவகிட்ட நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தா அவ்ளோ எரிச்சலாவும், இது எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். லாஸ்ட்ல பஸ்டர் கால தெரியாம அமுத்திட்டு, நான் தான் அமுத்துனேன்னு சொல்லிட்டு பஸ்டர் கால இனிஷியேட் பண்ணுவான் பாருங்க. அந்த இடத்துலலாம் அவன் மூஞ்ச அடிச்சு அடிச்சு நொறுக்கலாம் போல இருக்கும். இதுக்கு அடுத்ததா 3 பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது காட்டாகுரியோட தங்கச்சியான ஃபிளாம்பே. காட்டாக்குருவிக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா, இந்த ஃபிளாம்பேவ பார்த்தா அவ்ளோ எரிச்சலாவும், எப்பயாவது சரி லூஃபியோட ஸ்னேக் மேன் நல்லா இருக்குமே, அத பார்க்கலாமான்னு பார்த்தா, இந்த ஃபிளாம்பேவோட மூஞ்சி அதுல இருக்கும். அதனாலயே அந்த ஃபைட்ட நெறைய டைம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா, காட்டாக்குரியும், லூஃபியும் அவ்ளோ ஹீரோயிக்கா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்ஃபாக்ட் ஒன் பீஸ்ல நடந்த மிகப்பெரிய லாங்கஸ்ட் ஃபைட்டே இந்த ஃபைட்டு தான். அவன் அவன் வாழ்க்கையில பல வாரத்த ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபைட்ட பார்த்துட்டு இருந்தா, இந்த ஃபிளாம்பேவோட மூஞ்ச கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. அத கூட மன்னிச்சிடலாம். இவ லூஃபிய பேரலைஸ் பண்ணுவா பாருங்க, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இன்ஃபாக்ட் காட்டாக்குரியாலயே அத மன்னிச்சிருக்க முடியாது. ஃபிளாம்பே மட்டும் காட்டாக்குரியோட தங்கச்சியா இல்லன்னா, அவ இந்நேரத்துக்கு காட்டாக்குரியோட கையில செத்து போயிருப்பா. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது தி ஒன் அண்ட் ஒன்லி செயின்ட் கார்லோஸ். இந்த செலஸ்டியல் டிராகன்னாலே பார்க்க எரிச்சலாவும், இதுலயும் இந்த கார்லோஸோட மூஞ்சி இருக்கு பாருங்க. ஹேண்ட்ஸ் டவுன் நான் அனிமில பார்த்த ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கேரக்டர்னா அது இந்த கார்லோஸ் தான். இவன் கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், இல்ல இவனோட இந்த எபிலிட்டிஸ், இவனோட பவர்ஸ், இவனோட பர்சனாலிட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாமே லிட்டரலா ஷிட் மாதிரி தான் இருக்கும். சவபாடி ஆர்க்ல நடந்த ஒரே சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் என்னன்னா, லூஃபி வந்து கார்லோஸை பஞ்ச் பண்றது தான். இன்ஃபேக்ட் அதை சொல்ல போனோன்னா, லூஃபி கார்லோஸை பஞ்ச் பண்ற ஃப்ரேமை என் ஃபோனில் வால்பேப்பராகவே பல நாள் நான் வச்சிருந்தேன். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க மோஸ்ட் இரிட்டேட்டபிள் கேரக்டர் ஆஃப் ஒன் பீஸ் ஒன் அண்ட் ஒன்லி உரோச்சி தான். ஆமாம் வீப்ஸ், இந்த உரோச்சி கிட்ட இருக்க டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். அதுவும் இந்த மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட்லாம் கிடைக்கிறது எவ்வளோ ரேரு. அவ்வளோ ரேரான டெவில் ஃப்ரூட் வந்து உரோச்சிக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அதோட பவரை பாருங்களேன், நம்ம செத்தாலுமே ரிவைவ் பண்ணுற பவர். இந்த பவர்லாம் எந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இருக்குது? ஆனால் இது எதையுமே அந்த நாய் ஒழுங்காகவே யூஸ் பண்ணியிருக்காது. என்னோட ஒப்பீனியனை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அந்த கேரக்டர் எவ்வளோ எரிச்சலாக ஒரு கேரக்டர்னு. அதுவும் இந்த ஸ்மைல் எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்களோட எமோஷன் கூட விளையாடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளோ எரிச்சலாகவும். நல்ல வேலை ஓடாவே அவனை சாவடிச்சிட்டாரு. ஓடா எவ்வளவோ பிளண்டர்ஸ் பண்ணியிருக்காரு, பட் அது எல்லாத்துக்கும் பரிகாரமாக நல்ல வேலையாக உரைச்சியை சாவடிச்சிட்டாரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்பவே இரிட்டேட்டபிளான கேரக்டர்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் இல்லாத மற்ற எந்த கேரக்டர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அதை வச்சு நம்ம வன்மத்தெல்லாம் கொட்டுற மாதிரி இன்னொரு வீடியோ போடுவோம். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.